ஹலோ ப்ரோஸ், வெல்கம் டு கருணை தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்பிளிட் கேட் கேம் எப்படி உருவாச்சுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க, அப்படி லைக் பண்ணல போட்டு விட்டு பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மியூசிக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாட் இஸ் ஸ்பிளிட் கேட்? அதாவது ஸ்பிளிட் கேட்னா என்னங்கிறது பார்ப்போம். ஸ்பிளிட் கேட் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் கேம், ஒரு அரீனா ஷூட்டரு. எனக்கு இந்த டாக்டிக்கல் ஷூட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அரீனா ஷூட்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அரீனா ஷூட்டர்னா கொஞ்சம் மேப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் அரீனா ஷூட்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இல்லையா? அதனால தான் எனக்கு வந்து போட்டேன். அரீனா ஷூட்டர் ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனும் உள்ளே இருக்குது. ஈவன் ஐ லைக் சயின்ஸ் ஃபிக்ஷன் டூ. ஆனால் இந்த கேம் ரொம்ப எனக்கு கவர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமோட முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா, நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம எனிமீஸை நம்ம டாக்டிக்கல் யூஸ் கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு டாக்டிக்கல் ஷூட்டிங் கேம்னு சொல்லலாம். ஆனால் இந்த கேமில் ஒரு வெப்பன் இருக்குது. ஓவர் பவர் வெப்பன்ஸ் நிறையாவே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஓவர் பவர்டு வெப்பன் தான் பேஸ்பால் பேட்டு. அந்த பேட்டை வச்சு அடிக்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்கள். அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் அந்த பேட்டை வச்சு அடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கவன் 8 ஊர் தாண்டி போய் விழுவான். ஏன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்து கிராண்ட் லான்ச்சர் அதே மாதிரி தான். பக்கத்தில் போட்டு போட்டால் போது பறந்து போய் விழுவானுங்க. அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன் வந்துட்டு சீக்கிரம் கொஞ்சம் வீக்குன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. அப்சர்வ் பண்ணோம், ஃபுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஒரே ஷாட் தான் போனோம், ஆள் காலி. அவ்வளோதான். ஸோ இந்த எனர்ஜி கன்னோட வேலை அதுதான். ஒரே அப்சர்வ், அப்படியே அதை விட்டால் ஆள் காலி ஆயிடுவான். ஆனால் இது வந்துட்டு உங்களை 3 தடவை ஃபுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி, ஃபுல் எனர்ஜி வந்துட்டு 3 தடவை அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், எனர்ஜி காலி ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு கன் தான் எடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெட் பேக். ஸோ இந்த கேமில் நமக்கு கை கொடுக்க போகிறது ஜெட் பேக்னா மேக்ஸிமம் நம்ம ஜெட் பேக் யூஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லையா, கிராவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபாஸ்ட் பேஸ்ட்டு தான். ஆனால் கேம் வந்துட்டு எர்த்தில் நடக்கிற மாதிரி இருக்காது, வேறு எங்கேயோ ஒரு பிளானட் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு கிராவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே ஜெட் பேக் யூஸ் பண்ணி மேலே பாருங்க வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்லோவாக கீழே வருவான். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா போர்ட்டல். அதாவது இந்த கேமில் முக்கியமான விஷயமே போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறது தான். அதாவது போர்ட்டல் ஓப்பன் பண்ணி மொத்தம் 2 போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு போர்ட்டல் நம்ம வந்துட்டு இங்கேயும் இன்னொருத்தி செட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே இருந்தாலும் அடிக்கலாம். அதாவது எனிமிக்கு முன்னாடி போர்ட்டல் ஓப்பன் பண்ணலாம், எனிமிக்கு முன்னாடி போர்ட்டல் ஓப்பன் பண்ணலாம், எனிமியோட போர்ட்டலுக்குள்ளேயே நம்ம போகலாம். ஈவன் நம்ம எனிமியோட போர்ட்டல் டெஸ்ட்ராய் கூட பண்ண முடியும் கிரனேட் யூஸ் பண்ணி. முக்கியமாக இந்த கேம் ஃப்ரீ டு ப்ளே, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆரிஜின் ஆஃப் ஸ்பிளிட் கேட். இந்த கேமோட ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், ப்ரவுல்ஸ் அண்ட் நிக்கோலஸ். இவங்க வந்துட்டு யூஎஸ்ல இருக்கிற நெவேடாவை சேர்ந்தவங்க. ப்ளஸ் இவங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு கேம் ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. அதாவது போர்ட்டல் 1 and 2ல் இருக்கிற போர்ட்டல் மெக்கானிக்ஸுமே இன்ஸ்பயர் பண்ணி, அப்புறம் மற்ற வீடியோ கேம் சேனல் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த கேமுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபண்டிங்குமே இல்லாமல் 6 மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த கேமுக்கு. அண்ட் தென் அந்த கேமுக்கு வந்துட்டு ஒரு டெமோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது யூசர் டெஸ்டிங்காக ஒரு டெமோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த கேம் வந்து பாப்புலர் ஆகிடுச்சு. அதாவது 6 lakh ஆஃப் டவுன்லோட்ஸ் அந்த ஒரே மாதத்தில் வந்திருக்கு. ரிலீஸ் பண்ண ஒரே மாதத்தில் வந்திருக்கு. கேமோட டிசைன் அண்ட் ஃபிலாசபி அப்படியே நம்ம ராக்கெட் லீக் அண்ட் ஃபோர்டைன் மாதிரி தான் இருக்கும். அதாவது கேம் வந்துட்டு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும், ஆனால் மாஸ்டர் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் விளாட்றீங்க, ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் கேம் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணுவீங்க, சீக்கிரமாக மாஸ்டர் பண்ணுவீங்க. அதாவது இந்த சைடு போனால் இந்த சைடு இருக்கலாம், எனிமியோட வீக்னஸ் என்ன அப்படி உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ஆனால் ஸ்பிளிட் கேட் வந்துட்டு அப்படி கிடையாது. மாஸ்டர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கும் மூமெண்ட்ஸ்லாம். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த கேமை வந்துட்டு ஸ்டீமில் May 24, 2019 அன்னைக்கு ஃப்ரீ டு பிளேயாக விட்றாங்க. அப்புறம் நம்ம ப்ரவுல்ஸும் நிக்கோலஸும் சேர்ந்து கம்பெனியோட ஃபார்ம் பண்ணுறாங்க, 1047 கேம்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த கேம் போஸ்ட் ரிலீஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் $10 million வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க May 2021 அன்னைக்கு. அப்புறம் June 2021 அன்னைக்கு கம்பெனி வந்துட்டு அந்த 1047 கேம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கேம் வந்துட்டு PS4, PS5, Xbox அண்ட் Xbox சீரிஸ் கிராஸ் பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படின்ட்டு. அதாவது கிராஸ் ப்ளே பிளாட்ஃபார்ம், இப்போ பிசி ஆர் ப்ளே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் கிராஸ் ப்ளே பண்ணி விளாண்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க June 2021 அன்னைக்கு. 2021 நான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலுமே 2019 ஸ்பிளிட் கேட் வந்துட்டு ஒரு வியபிள் பிளேயர் பேஸை கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. அப்புறம் June 2021 அன்னைக்கு இந்த கேமோட பீட்டாவை லான்ச் பண்ணுறாங்க. பீட்டா லான்ச்சில் பிளேயர் பேஸ் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. எந்த அளவு அதிகமாகிருக்குன்னா 1 வீக்லேயே 6 lakh டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கேமோட பீட்டா லான்ச் பண்ண 1 வீக்லேயே கேம் வந்துட்டு திடீர்னு பாப்புலர் ஆகிடுச்சு. அதாவது கேமோட டெவலப்பர்ஸே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு இந்த அதாவது ஆன்லைன் சர்வர்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
அதாவது டெவலப்பர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்துட்டு 1 lakh பிளேயர்ஸ் கிட்ட இருக்கணும், அதனால சர்வர் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் கேமையும் வந்துட்டு தள்ளி போட்டாங்க, போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. சர்வரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற டைம்லையுமே கூட ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு கேம்குள்ளே லாகின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கேம்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கியூ ஃபார்ம் மாதிரி, கியூ சிஸ்டம் மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க டு லிமிட் த நம்பர் ஆஃப் பிளேயர் லாகிங் ஆன் டு த கேம். ஓகேவா? டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த சர்வரோட ஸ்டேட்டஸ்லாம் அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அன்டில் த சிஸ்டம் வாஸ் ரிமூவ்ட் இன் ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு. இப்படியே போக 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 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர் பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் வந்துட்டு கேம் க்ளோஸ் பண்ணாங்க மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் க்ளோஸ் பண்ணல, ஸ்டீமில் இன்னும் இருக்குது, ஆன்லைன் சர்வர்னா அப்படியே தான் இருக்குது. உங்களால் ப்ளே பண்ணால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் செப்டம்பர் 2022 அன்னைக்கு டெவலப்பர்ஸ்னால் வந்துட்டு வேண்டாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அன்ரியல் இன்ஜின் 5 யூஸ் பண்ணி ஸ்பிட்கேட்டுக்கு வந்துட்டு ஒரு சீக்வல் கேம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஜூலை 18, 2024 அன்னைக்கு ஸ்பிட்கேட் 2 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் 2025 ரிலீஸ் பண்ணுறோம். அதுவும் February 27, 2025 ஓப்பன் ஆல்ஃபா வந்துட்டு ஸ்பிட்கேட் 2க்காக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆல்ஃபாவில் இப்போ பீட்டா ரிலீஸ் ஆகிடுச்சு, நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக. இப்போ உங்களால் பீட்டா வருஷங்கள உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும் ஸ்பிட்கேட் 2க்கு. ஸோ ஸ்பிட்கேட் வந்துட்டு ரொம்பவுமே அற்புதமான கேம். அதோட ஆரிஜின் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கூகுள் ஆர்டிகல்ஸில் போட்டிருந்தது அதை நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். டு பி ஹானஸ்ட், அங்கே போட்டிருந்தேன்னு நான் இங்கே சுருக்கமாக சொன்னதுனால வீடியோ வந்துட்டு வீடியோலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு, 7 மினிட்ஸ்க்கு அவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு ப்ளே தான். இந்த கேமை நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இங்கே எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. முக்கியமாக இந்த ஸ்பிட்கேட் வந்துட்டு கம்ப்ளீட்லி ப்ளே அப்படின்னு லோ என் பிசி விளாண்டதுனால தான் அது எனக்கு பிடிச்சி போய் தான் இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கேமர் தான் விளாட வச்சார். ஸோ கிரெடிட் டு ஃபஸ்ட்டு கேமர். ஓகே, உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை கைஸ், பை ஃப்ரம் KTG, பை கைஸ், see you tomorrow in a new video. நிறைய வீடியோஸ் பிளானில் இருக்குது, ஆனால் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பை.